மூணார் கிராம பஞ்சாயத்து தலைவர் தீபா ராஜ்குமார் பதவியை ராஜினாமா செய்தார். ராஜினாமா கடிதம் பஞ்சாயத்து செயலாளருக்கு கைமாறப்பட்டது. காங்கிரஸ் பிரதிநிதியான பஞ்சாயத்து தலைவருக்கு எதிராக கடந்த தினம் காங்கிரஸ் உறுப்பினர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு நோட்டீஸ் கொடுத்திருந்தனர். இதைத் தொடர்ந்து பஞ்சாயத்து தலைவர் ராஜினாமா செய்துள்ளார். மூணார் கிராம பஞ்சாயத்தில் அரசியல் நாடகங்கள் தொடர்ந்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது பஞ்சாயத்து தலைவராக இருந்த தீபா ராஜ்குமார் ராஜினாமா செய்துள்ளார். பஞ்சாயத்து தலைவர் பதவியை ராஜினாமா செய்துள்ள கடிதம் தீபா பஞ்சாயத்து செயலாளர் கைமாறினார். கட்சி தலைமையின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்துதான் ராஜினாமா செய்வதாகவும் தான் எப்போதும் கட்சியுடன் உள்ளதாகவும் தீபா ராஜ்குமார் கூறினார். பார்ட்டி தலைமை சொல்ல கேட்டு நான் இன்னைக்கு சுயமாக ராஜி வச்சிருக்கேன். இன்னைக்கும் பார்ட்டி கூட தான் இருப்பேன். பார்ட்டியோட ஒத்துழைப்போடு இனியும் நான் பஞ்சாயத்து செயல்படுவேன். பார்ட்டியோட கட்டுப்பட்டு நான் பஞ்சாயத்து மெம்பராக இனியும் தொடருவேன். காங்கிரஸ் பிரதிநிதியான பஞ்சாயத்து தலைவருக்கு எதிராக கடந்த தினம் 10 காங்கிரஸ் பஞ்சாயத்து உறுப்பினர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு நோட்டீஸ் கொடுத்திருந்தனர். இதைத் தொடர்ந்து தீபா ராஜ்குமார் ராஜினாமா செய்துள்ளார். காங்கிரஸ் பிரதிநிதியான தீபா ராஜ்குமாரை தலைவர் பதவியிலிருந்து மாற்றி வேறொருவருக்கு பஞ்சாயத்து தலைவர் பதவி கொடுப்பதன் பாகமாக 1 மாதம் முன்பு காங்கிரஸ் தலைவர்கள் நடவடிக்கை எடுத்து பஞ்சாயத்து செயலாளருக்கு ராஜினாமா கடிதம் கொடுத்திருந்தனர். ஆனால் தன்னை மிரட்டிய பின்பு போலியாக கையெழுத்திட்டு ராஜினாமா கொடுத்ததாக இதை வாங்கக்கூடாது என்றும் தீபா ராஜ்குமார் தேர்தல் ஆணையத்தை அணுகினார். தேர்தல் ஆணையம் நடத்திய பரிசோதனையில் பஞ்சாயத்து ராஜ் சட்டப்படி செயலாளரின் முன்பு வைத்து ராஜினாமா கடிதத்தில் கையெழுத்திட வேண்டும் என்றும் தீபாவின் புகாரில் பதிலளித்தது. தொடர்ந்து தீபா பஞ்சாயத்து தலைவராக தொடர தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்துதான் கட்சியில் பஞ்சாயத்து உறுப்பினர்கள் தீபா ராஜ்குமாருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்திருந்தனர். இதைத் தொடர்ந்துதான் தற்போது தீபா பஞ்சாயத்து தலைவர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். நியூஸ் பியூரோ, மூணார்.